நம்ம ரீசெண்டாக எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா லண்டன் பிரிட்ஜுக்கு நானும் என்னோடய மச்சார கணேஷ் அப்புறம் என்னோடய ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து லண்டன் பிரிட்ஜுக்கு போயிருந்தோம். ஆனால் லண்டன் பிரிட்ஜ் போயிருக்கு, லண்டனுக்கு போயிருக்கேன் அப்படின்னு. லண்டன் பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு லண்டனுக்குலாம் போகணுன்னு அவசியம் இல்லைங்க, நம்ம பெரம்பலூருக்கு போனாலே போதும். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? லண்டன் பிரிட்ஜ் ஸ்டைலில் நம்ம பெரம்பலூரில் பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. சரி, அந்த பொருட்காட்சிக்கு தான் பார்க்க போயிருந்தோம். அங்கே பார்க்கும்போது அந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த லண்டன் பிரிட்ஜில் இருக்கிற மாதிரியே இருந்தது. அந்த இதை பார்த்ததும் எங்களுக்கு உடனே வீடியோ எடுக்கணும்னு தான் தோணுச்சு. ஸோ உடனே நான் என்னோடய குட்டீஸ் 2 பேரோட வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே இறங்கி போனோம்னா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துங்க. ஆக்சுவலாக இது பொருட்காட்சி நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரலும் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க. அப்போ தான் பார்த்தா லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ அப்படியே லைட்டாக நம்ம செல்ஃபி வச்சுட்டு ஒரு வீடியோ லைட்டாக மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல செட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலான்னு சொல்லி நம்ம ஃபேமிலியெலாம் அடிச்சுட்டு ஒரு நாள் அழைச்சிட்டு அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா. சின்ன பிள்ளைங்க 3 வயசு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரீட் மாரி இருந்தது. அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. பார்க்குறதுக்கு வேறு அல்டிமேட் செட்டப்பில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் அந்த செட்டப்பில் வந்து ஒரு சேரில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம ஒரு குட்டிஸோட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளும் போயிட்டு ஒரு குட்டிஸோட உட்காந்துட்டு ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். அந்த பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அல்டிமேட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த பிளேஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரி, அதை முடிச்சுட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே போனோம்னா திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம 5 ரூபா கடை 10 ரூபா கடை எந்த ஊரில் எடுத்தாலும் 10 ரூபா 5 ரூபான்னு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி கடையாக ஃபுல்லாக இருந்தது. நிறையா விதமான ஜாமான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வந்தவங்களில் பாதி பேருக்கு மேலே இதில் ஏதாவது ஒன்று பொருள் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி இந்த பொருள் இருக்கலாம், இருந்தாலுமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வந்துட்டாங்கிறதுக்காகவோ எதுக்காகவோ அந்த பொருளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு வேணும்னா 5 ரூபாயிலேருந்து இது 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா 20 ரூபா 30 ரூபா இந்தமாரி ரேஞ்சில் வந்து திங்ஸ்லாம் இருந்தது. சொன்னோம்னு வச்சிங்களேன், என்ன வெரைட்டியாக இருந்தது. புதுசாக சின்ன சின்ன பொருள்லாம் வந்து பார்க்காத பொருள்லாம் திரும்ப பார்க்குற மாதிரி இருந்தது. அந்தமாரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்தமாரி வெரைட்டியாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும், அப்படி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ரேட் லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் காசு நல்ல பொருளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல பொருள்னு கூட சொல்ல முடியாது, ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, லோ ப்ரைஸில் மாடர்னாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்தமாரி இடத்துல போனீங்கன்னா நீங்கள் வந்து திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் கடை, அதுக்கப்புறம் போனீங்கன்னா உள்ளே போக ஒவ்வொரு கடையாக வச்சுருந்தாங்க. அதில் வந்து டாய்ஸ்லேருந்து அந்த எப்படின்னா புத்தகத்துலேருந்து எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களை கவர் பண்ணுற மாதிரி அதிகமான பொருட்கள் இருந்தது. எப்பயும் போல் இருக்கிற மாதிரி விளையாட்டு பொம்மை இந்தமாரி நிறையா இருந்தது. நம்ம பிள்ளைங்கள்லாம் போனோம்னா ஆடம்பிடிக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு மேக்ஸிமம் எது எடுத்தாலும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ். இந்த டாய்ஸு இந்தமாரி இது எடுத்திங்கன்னா நான் தூக்கி போட மாட்டேன்டா, வீடியோ எடுக்கிறேன்டா. இந்த பாப்பாலாம் இப்படி சுற்றுது பாரு. அதெல்லாம் தெரியாது, விடு. நம்ம குட்டீஸ்லாம் என்ன பண்ணாங்க, ட்ரெயினில் போகலாமா அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணாங்க. சரி, ஓகே, வாப்பா போகலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டு இது போகணுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் குட்டீஸ் 2 குட்டீஸ் தான் ஏறி உட்காந்துட்டு போனோம்னா பார்த்தோம்னா சுற்றிக்கிட்டே இருக்காங்க. சுற்றின்னு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு அங்கேருந்து போயிட்டு பார்க்கும்போது பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அப்பளம் இருந்தது. அடடா இது சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த அக்காட்ட ஒரு அப்பளம்னு சொன்னோம்னா அந்த அக்கா சுடுற எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் அந்த அப்பளத்தை போட்டு ரெண்டே நிமிஷம் தான் இருந்துச்சு, நல்லா பெருசாக வந்துடுச்சு அப்பளம், உப்பி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அண்ணன்ட்ட கொடுத்தாங்க. அந்த அண்ணனும் அதிலேருந்து பொடி போடாத மிளகா பொடி மாரி ஒன்று எடுத்துக்கிட்டாரு. ஆக்சுவலாக இந்த அப்பளத்தில் இந்த டேஸ்ட்டே வந்து இந்த போடுற அந்த பொடி தானலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. சரி அந்த அப்பளத்தை எடுத்து உங்கள்கிட்ட ஷோகேஸ் பண்ணலான்னு பார்த்தா அண்ணங்குள்ளே எங்கள் குட்டீஸ் ஃபுல்லாக அதை மறுக்கு பிடுங்கி சாப்பிட்ருச்சு. சரி ஓகேன்னு விட்டுட்டேன். உங்களில் எத்தனை பேர் இந்த அப்பளத்தை சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்பளத்துக்கு ஏன் டெல்லி அப்பளம்னு சொல்லி பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு கீழே தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமே வா ரத்னத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் மச்சானை. நான் வரலமான்ட்டான். சரி ஓகேடா நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி டிக்கெட் வந்து 70 ரூபா. அதை வாங்கிட்டு நம்ம வந்து மேலே போயிட்டு கீழேருந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஜாலியாக தான் இருக்குது. ஓகே அப்படி அவங்க கத்துறதை பற்றி எதுக்காக கத்துறாங்கிற மாரி தான் இருந்தது. மேலே ஏறினதுக்கப்புறம் தான் டங்கு ரந்து வச்சு அந்தளவுக்கு பயமாக இருந்தது. உங்களில் எத்தனை பேர் இந்தமாரி ராட்டினத்தில் போயிட்டு பயந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை என்னோடய ஃப்ரெண்டு வந்து இதுக்கு போனாலே அழுவ ஆரம்பிச்சிடுவான், வரவே மாட்டான் அப்படின்னு ரொம்ப பயப்படுற உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ராட்டினத்தில் போனாலே அழுகிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதை முடிச்சுட்டு சரி ஓகே மீதி இருந்த எல்லா ரைட்லையும் கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு சுற்றிட்டு அது இல்லாமல் நம்ம குட்டிஸ்லாம் நல்லா ரைட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பும்போது ஃபைனலாக வந்து நம்ம ராக்கெட் வந்தாங்கன்னா நான் ஏரோப்ளேன் மாமா அப்படின்னா அப்படி ஏரோப்ளேன் என்னென்னா போதும் நான் ஏரோப்ளேன் ரைடு மாமா அப்படின்னா சரி ஓகேடா அந்த ரைடு கூடிய அப்படின்னா நான் போகிறோம்மா சொன்னேன். பக்கத்தில் போய் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு ரொம்ப வேணாம்மா வாங்கம்மா போகலான்ட்டான். ஏன்டா அப்படிங்கிறது பயமாக இருக்கும்மா மேலே கீழே ஏறுது, நானும் வான்றேன். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க மட்டும் தான் போகிறது, என்ன விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நீ வந்தால் வா இல்லைன்னா வேணாம் அப்படின்ட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அங்கே போனோம்னா அடுத்து ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு போனோம்னா ஈவினிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் ஏதாவது எந்த ரைடு போனாலும் ஸ்டார்டிங் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ரூபா இருக்குது. அதில் உள்ளே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு ரைடுக்கும் வந்து 50, 30, 80, 70 இந்தமாரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ போகும்போது அதுக்கான அமௌண்ட் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அடுத்து அங்கே போயிட்டு ஸ்ப்ரிங் போட்டோட சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே ஆல்ரெடி பொரிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டப்பா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குச்சி வச்சு சொறி வச்சுருக்காங்க. என்ன அவ்வளோ சொறி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அங்கே போனோம்னா ஒருத்தர் வந்து ஸ்ப்ரிங் பொட்டோட்டோ நல்லா அந்த இதில் போட்டு நல்லா சுற்றி எடுத்து ஸ்ப்ரிங் மாரி எடுத்துகிட்டு இருந்தார். அதை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து அங்கேருந்து அந்த ஸ்ப்ரிங் பொட்டோட்டோக்கு ஒரு ஆர்டர் போட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களில் எத்தனை பேர் இந்தமாரி ஸ்ப்ரிங் பொட்டோட்டோ சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூருக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியாக போயிட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரத்துக்கு இது ஒரு அல்டிமேட்டான பிளேஸு. இந்த டைமில் வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வாடா போயிட்டு வரலாம் இல்லைனா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பெரம்பலூரில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ, பாய் மக்களே. கதவு, மரம் அனைத்தும் ஒரே இடத்தில் தயாரிப்பாளர்களின் நேரடி விற்பனையில். விளம்பரங்கள் பேசாததே உட்வேல் பர்னிச்சரின் விலைகள் பேசும். உத்தரவாதத்துடன் தருகிறோம். நம்பி வாங்க சந்தோஷமா பொங்கு என அழைக்கிறது உட்வேல் பர்னிச்சர்.